ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டபுள் பீன்ஸ் பீஸ் வச்சு இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டபுள் பீன்ஸ் பட்டாணி வச்சு எப்படி ஒயிட் குருமா பண்ணலான்னு பார்க்கலாமா? நைட்டே நான் டபுள் பீன்ஸ் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் குக்கரில் டபுள் பீன்ஸ் உப்பு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா, உடச்சக்கடலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய், சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதையே லைட்டாக வதக்குங்க. அதையும் கருக விட்டுறாதீங்க, கலர் மாறிடும். அதுக்கப்புறம் சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க டபுள் பீன்ஸும் பாயில் பண்ணாத பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வச்சு இறக்கினீங்கன்னா டபுள் பீன்ஸ் பட்டாணி வச்சு ஒயிட் குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்